மோட்டோரோலா அவங்களோட எட்ஜ் சீரியஸில் எட்ஜ் 20 அண்ட் எட்ஜ் 20 ஃபியூஷன்னு 2 மாடல்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 மாடல்ஸும் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோட்டோ எட்ஜ் 20 அண்ட் எட்ஜ் 20 ஃபியூஷனில் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சைட் பை சைட் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இந்த 2 ஃபோனோட சைஸுமே 6.7 இன்ச் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் ஃபுல் HD+. எட்ஜ் 20யோட டிஸ்பிளேக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 576 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிவான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. எட்ஜ் 20 ஃபியூஷனில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் கிளாஸ் பற்றி பெருசாக எதுவும் மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ப்ராசஸர். எட்ஜ் 20ல் ஸ்னாப்ட்ராகன் 778G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோன் இந்தியாவில் ஸ்னாப்ட்ராகன் 778Gயோட லான்ச் ஆகிற ஃபோன். பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கணும் ஆன் தியரி பொறுத்தவரை. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்னு. எட்ஜ் 20 ஃபியூஷனில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 800U யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை இந்த ப்ராசஸர் நல்லா தான் இருக்கும். கேமிங்னு சொல்லும்போது 2 ஃபோன்லையுமே ஈஸியாக ஹை கிராஃபிக்ஸ் கேமில் உங்களால் ப்ளே பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 128GB ஆப்ஷன் இருக்குது எட்ஜ் 20ல். நெக்ஸ்ட்டு கேமராஸ். பிரைமரி சென்சர் 108 மெகாபிக்சல், இதோட அப்பேச்சர் f1.9. செகண்டரி சென்சர் 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ். இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் மூலமாக 3x வரை ஆப்டிக்கல் ஜூம் அண்ட் 30x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.4. தேர்ட் சென்சர் 16 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.4. எட்ஜ் 20 ஃபியூஷனில் சேம் 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் செகண்டரி சென்சர் 16 மெகாபிக்சலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் லென்ஸ் அண்ட் மேக்ரோ சென்சர் சேமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.2. அண்ட் தேர்ட் சென்சர் ஜஸ்ட் கவுண்டிங் கேமரா 2 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 2 ஃபோன்ஸ்லையுமே 32 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.25. நெக்ஸ்ட் பேட்டரி. எட்ஜ் 20ல் 4000 mAh கொடுத்துருக்காங்க. எட்ஜ் 20 ஃபியூஷனில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஃபோன்ஸுமே சார்ஜ் பண்ண 30 watts டர்போ சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எட்ஜ் 20யோட சைஸ் ஜஸ்ட் 6.9 mm தான் திக்னஸ் அண்ட் வெயிட்டும் 163 grams தான். எட்ஜ் 20 ஃபியூஷனோட சைஸ் 8.25 mm, கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, வெயிட்டும் 185 grams கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர். இந்த 2 ஃபோன்ஸுமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் தான் ரன் ஆகுது. இந்த ஃபோன் ரன் ஆகிற ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் Android 11ல் ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங். எட்ஜ் 20 ஒரே வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. 8GB RAM 120GB வேரியண்ட். இதோட ப்ரைஸிங் 30,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டிஸ்பிளே ரொம்ப முக்கியம், OLED பேனல் கண்டிப்பாக வேணும், கேமராஸும் எனக்கு கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், நான் கேமிங் ரொம்ப ஹெவியாக விளையாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக IQ7 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் MI 11X இருக்குது. ஸோ இந்த 2 ஃபோன்ஸில் நீங்கள் எதனால் சூஸ் பண்ணிக்கலாம். இதோட 2000 தான் ப்ரைஸ் அதிகம். மோட்டோ எட்ஜ் 20 ஃபியூஷன் பொறுத்தவரை 6GB RAM 128GB வேரியண்ட் 21,500க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8GB RAM 120GB வேரியண்ட் 23,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இதோட காம்படிஷன் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.